வரும் ஜூலை 11ஆம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ள ரயில்வே தொழிலாளர்கள் அதற்கான நோட்டீஸை அந்தந்த ரயில்வே மண்டல மேலாளர்களிடம் வழங்குகின்றனர். அதன்படி சென்னையில் ரயில்வே பொது மேலாளரிடம் ரயில்வே தொழிலாளர்கள் நோட்டீஸ் வழங்கினர். இதுகுறித்து தெற்கு ரயில்வே ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் சூரிய பிரகாஷுடன் எமது செய்தியாளர் ரத்னவேல் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். வரும் ஜூலை 11ஆம் தேதி முதல் ரயில்வே தொழிற்சங்கங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் அறிவித்துள்ளன. இன்று இதற்கான அறிவிப்பை அந்தந்த பொது மேலாளரிடம் அளித்துள்ளன. தற்போது எஸ்ஐடிஎஸ் தொழிற்சங்கத்தோட பொதுச் செயலாளர் சூரிய பிரகாஷ் நம்மிடம் இருக்க, அவரிடம் கேட்கலாம். ஐயா, இப்போ எதுக்காக நீங்க நோட்டீஸ் கொடுத்திருக்கீங்க? என்ன கோரிக்கைகள் இருக்கு? முக்கியமா கோரிக்கை 11 கோரிக்கை வைத்துள்ளோம். நிர்வாகத்தை வலியுறுத்தி 11 கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமான கோரிக்கை புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணுவது, சம்பளம் குறைஞ்சபட்ச சம்பளத்தை 18,000 26,000 மாற்றி அமைப்பது, பெருக்கல் விதி சம்பளம் நிர்ணயம் பண்ணுவதை 2.57 மாற்றி 3.7 மாற்றுவது, அது மட்டுமல்லாமல் அலவன்ஸ்கள் 52 அலவன்ஸ்கள் அதிலே அடிக்கப்பட்டிருக்கின்றன. 52 அலவன்ஸை மீண்டும் கொண்டு வருவது, HRA 40 ஆண்டுகளாக நாம் வாங்கியிருக்கும் 30, 20, 10 HRA-வை மீண்டும் அதை 30% 20% 10 கொண்டு வருவது, இதையெல்லாம் வலியுறுத்தி அதற்கு மேலாக இந்த பே கமிஷன்ல நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் களைவதற்கான 11 அம்ச கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அந்த 11 அம்ச கோரிக்கை நிறைவேறாவிட்டால் நாங்கள் கண்டிப்பாக வேலைநிறுத்த போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். 17 ரயில்வேலையும் ஜெனரல் மேனேஜரை பார்த்து அவர்கள் அதற்கான மனுவை கொடுக்க இருக்கிறார்கள். அதாவது ஸ்ட்ரைக் நோட்டீஸை கொடுக்க இருக்கிறார்கள். 8 ப்ரொடக்ஷன் யூனிட் மத்திய அரசு அனைத்து மத்திய அரசு ஊழியர் சம்மேளனம் அந்தந்த பகுதியில் உள்ள பொது மேலாளரிடத்தில் அவர்கள் அந்த ஸ்ட்ரைக்குக்கான நோட்டீஸை கொடுக்க இருக்கிறார்கள். ஆகியால் அனைத்து இந்திய அளவில் 11ஆம் தேதி அடுத்த மாதம் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும். அந்த வேலைநிறுத்த போராட்டம் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவார்கள். இன்னைக்கு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் எல்லா இடத்துலயும் நாங்கள் 9ஆம் தேதி கொடுக்கிறோம். ஸ்ட்ரைக் நோட்டீஸ்ல கொடுத்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் அடையவில்லை, கண்டிப்பாக வேலைநிறுத்தத்துக்கு போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்.